Alors, bonjour Annie. Bonjour Julo, ça va? Oui, ça va et toi? Très bien, merci. Demain, tu pourrais amener les documents s'il te plaît? Oui, je vais les apporter. Merci, au revoir. Merci, au revoir. இதுலயும் பாருங்க இந்த உரையாடல்லையும் வந்து அமுனே பாவிச்சு என் ஃப்ரெண்ட் ஆனி சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த இடத்துல சரியான வெர்ப் வந்து உங்களுக்கு சில வேர்புகளை வந்து எந்த இடத்துல பாவிக்கணும், இந்த இடத்துல பாவிச்சா சரியா இருக்குமா இல்லாட்டி இந்த இடத்துல பாவிச்சா சரியா இருக்குமான்னு சில குழப்பம் நீங்க எந்த நீவோ படிச்சு போயிருந்தா கூடியும் அந்த குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். நான் இந்த இடத்துல இந்த வினை சொல்ல பாவிச்சா சரியா வருமா, சரியான அர்த்தம் வருமா, இல்லாட்டி இந்த இடத்துல பாவிச்சா சரியான அர்த்தம் வருமான்னு உங்களுக்கு குழப்பமாவே இருக்கு. அதுக்கான தெளிவு தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். 3 வினைச்சொல், குழப்பம் தரக்கூடிய வினைச்சொல்ல வந்து நாங்க எந்தெந்த இடத்துல பாவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோக்கு போறதுக்கு முதல் இதுல தெரிகிற இந்த பொருளோட பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஆர்டிகிள் சேர்த்து ஆ வருமா அல்லது ün வருமா அதை சேர்த்து அதோட அந்த பொருளோட பேரையும் எனக்கு கொமெண்ட்ல எழுதுங்க. உங்களுக்கு இந்த ஆ ün பாவிக்கிறது வந்து குழப்பமா இருக்குன்னு சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு பொருளுக்கு வந்து ஆ வருமா இல்ல ün வருமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி குழப்பமா இருந்தா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், நீங்க அதையுமே போய் பாருங்க. அதை விட முக்கியமா உங்களுக்கு என்னட்ட பிரெஞ்சு படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னா, குறிப்பா கதைச்சு பழக விருப்பம்னு சொல்லி சொன்னா என் மெயில் அட்ரஸுக்கு நீங்க மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணும்டா கூடியுமே என் மெயில் அட்ரஸுக்கு நீங்க மெயில் அனுப்புங்க. இப்ப வாங்க அந்த குழப்பந்தார 3 வெர்ப் அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுல வந்து முதலாவது வந்து apporter. apporter இது வந்து கூடுதலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா எந்த இடத்துல பாவிக்கணும்ன்ற குழப்பம் இப்ப வரைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். சரி, இந்த apporter verb வந்து நாங்க என்னத்துக்கு பாவிக்கிறோம்னு சொன்னா கட்டாயமா நாங்க பொருட்களுக்காகத்தான் இந்த apporter பாவிக்க வேணும். apporter என்றா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா கொண்டு வருதல். இப்ப எங்களோட வந்து ஒரு பொருளை வந்து நாங்க கொண்டு போறது. இப்ப உதாரணத்துக்கு நான் தமிழ்ல ஒன்று சொல்றோம் பாருங்க. இன்றைக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட் விட்ட போறேன். போகைக்கு இப்ப நான் ஏதாவது பழங்களோ இல்ல ஏதோ அவைக்கு இப்ப சும்மா போக மாட்டேன் தானே, ஏதாவது கொண்டு போவோம் குழந்தைகளுக்கு ஏதாவது. அப்படி எங்களோட சேர்த்து ஒரு பொருளை எங்களோட வீட்டுல இருந்து நாங்க கொண்டு போற, வீட்லயோ இப்ப கடையில வாங்கி கொண்டு போறதுதான் apporter என்ற verb வந்து நாங்க பாவிக்க வேண்டும். சரி, ஆனா சில இப்ப ஃபேமிலிய கதை கேட்க, வெளியில கதை கேட்க வந்து இந்த apporterக்கு பதிலா amener பாவிப்பினும். அது வந்து தவறானது. ஆனா அது பேச்சு வழக்குல இருக்கிறபடியா அதை பாவிச்சு கொண்டு வர்ற மாதிரி பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க பொருட்களை சொல்ல போறோம்னு சொன்னா apporter தான் பாவிக்கணும். இந்த amener, emmener, ramener இது வந்து உயிருள்ள பொருட்கள், ஆட்கள், மனிதர்களுக்கும் இல்ல மிருகங்களுக்கு அதுக்குத்தான் நாங்க பாவிக்கிறாங்க. அது சம்பந்தமாவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன், அதையுமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இப்ப வாங்க இந்த apporter கொண்டு வருதல் இதுக்கு வந்து ஒரு 5 உதாரணம் நாங்க பார்ப்போம். இதுல வந்து முதலாவது உதாரணம், peux-tu apporter une bouteille d'eau à la réunion? peux-tu apporter une bouteille d'eau à la réunion? என்றா கூட்டத்துக்கு வரும்போது நீ வந்து ஒரு தண்ணி போத்து கொண்டு வர முடியுமா? சரியா? அடுத்தது இரண்டாவது வந்து, j'ai apporté un gâteau pour ton anniversaire. j'ai apporté un gâteau pour ton anniversaire என்றா உண்ட பிறந்த நாளுக்கு நான் ஒரு கேக் கொண்டு வந்தேன். சரியா? மூன்றாவது, le serveur va apporter les plats
à table. Le serveur va apporter les plats à table. ன்னு சொன்னா ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற அந்த வேலையாட்கள் வந்து சாப்பாட்டை வந்து வேலையாள் என்ன செய்வார், மேசைக்கு கொண்டு வருவார். சரியா? அடுத்தது, nous avons apporté les jouets pour les enfants. Nous avons apporté les jouets pour les enfants. என்றா என்ன? நாங்க வந்து குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்களை கொண்டு சென்றோம். சரியா? அடுத்தது, ஐந்தாவது உதாரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, il apporte son appareil photo. Il apporte son appareil photo. என்றா அவன் வந்து தன்னுடைய கேமராவை கொண்டு வந்திருக்கிறான். apporter என்று சொன்னா ஒரு பொருளை வந்து உங்களோட கொண்டு வருதல். இனி வந்து நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு பொருளை கொண்டு போறீங்கன்னு சொன்னா முடிஞ்ச வரை அமுனே பாவிச்சு கதைக்காம அதுக்கு சரியான பதிலாக apporter போட்டு நீங்க கதைச்சு பழகுங்க. Attendez une minute. Alors, bonjour Hani. Bonjour Julo, ça va? Oui, ça va et toi? Très bien, merci. Demain, tu pourrais amener les documents s'il te plaît? Oui, je vais les apporter. Merci, au revoir. Merci, au revoir. இதுலயும் பாருங்க, இந்த உரையாடல்லையும் வந்து அமுனே பாவிச்சு என் ஃப்ரெண்ட் ஆனி சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த இடத்துல சரியான verb வந்து apporter. ஏன்னு சொன்னா நாங்க document ஆவணங்களை கொண்டு போறோம். அது வந்து ஒரு பொருளுக்குரிய கணிப்பு. அப்ப நாங்க அதுக்கு வந்து apporter தான் பாவிக்க வேண்டும். நீங்களுமே இந்த வீடியோ பார்த்துட்டு திருத்தி கொள்ளுங்க. அடுத்தது, ரெண்டாவது verb என்னன்னு சொன்னா emporter. emporter என்று சொன்னா கொண்டு செல்லுதல் அல்லது எடுத்து செல்லுதல். இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா அங்க இருந்து ஒன்றை எடுத்துக்கொண்டு வாரது. சரியா? அதுக்கு ஒரு 5 உதாரணம் பார்ப்போம். முதலாவது, n'oublie pas d'emporter ton passeport avant de partir. N'oublie pas d'emporter ton passeport avant de partir. என்றா என்ன? நீ வந்து புறப்படுவதற்கு முன்பு உண்ட பாஸ்போர்ட்டை எடுத்து செல்ல மறக்காதே, கொண்டு செல்ல மறக்காதே என்றதான் இதோட அர்த்தம். ரெண்டாவது வந்து, elle a emporté son déjeuner pour le manger au bureau. Elle a emporté son déjeuner pour le manger au bureau. அவள் மதிய உணவை அலுவலகத்துக்கு எடுத்து சென்றாள் அல்லது கொண்டு சென்றாள். சரியா? அடுத்தது, மூன்றாவது, quand tu viens, tu emportes ton ordinateur portable. Quand tu viens, tu emportes ton ordinateur portable. என்றா நீ வரும்போது உண்ட லேப்டாப்பை கொண்டு வா அல்லது எடுத்துக்கொண்டு வா. அடுத்தது, vous devez emporter votre sac à dos pour la randonnée. Vous devez emporter votre sac à dos pour la randonnée. என்றா என்ன? நீங்க வந்து மலையேற செல்வதற்கு கூட சக்கதோ பின்னுக்கு போடுற பேக்கை வந்து கொண்டு செல்ல வேண்டும் அல்லது எடுத்து செல்ல வேண்டும். அடுத்தது, கடைசியாவது, j'ai emporté ce livre pour le lire pendant les vacances. J'ai emporté ce livre pour le lire pendant les vacances. என்றா நான் வந்து விடுமுறைக்காக வாசிக்கிறதுக்கு இந்த புத்தகத்தை எடுத்து சென்றேன் அல்லது கொண்டு சென்றேன். இவ்வளவுதான் இந்த emporter என்று சொன்னா கொண்டு செல்லுதல் அல்லது எடுத்து செல்லுதல். சரியா? அடுத்தது, மூன்றாவது என்னன்னு சொன்னா இதே இதுலதான் மூன்றாவதும் இருக்கு, rapporter. rapporter rapporter என்றா என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு திருப்பி அப்படியே கொண்டு வர்றது.
அதுல உரிய இடத்துக்கு எந்த இடத்துல இருந்து கொண்டு போகணுமோ அந்த இடத்துக்கே கொண்டு வாரது. அதுதான் rapporter, மீண்டும் கொண்டு வருதல் அல்லது திரும்ப கொண்டு வருதல். அதுக்கு உதாரணம் பார்ப்போம். Il a rapporté sa veste qu'il avait oublié chez moi. Il a rapporté sa veste qu'il avait oublié chez moi. என்றா என்ற வீட்டை மறந்து விட்டுட்டு வந்த ஜாக்கெட்டை வந்து அவர் எடுத்துக்கொண்டு வந்தார் அல்லது திரும்ப கொண்டு வந்தார். சரியா? ரெண்டாவது, après les vacances, elle a rapporté plein d'histoires à raconter. Après les vacances, elle a rapporté plein d'histoires à raconter. என்றா விடுமுறைக்கு பிறகு அவள் சொல்லுவதற்கு நிறைய கதைகளை கொண்டு வந்தாள். அடுத்தது வந்து il a rapporté son assiette vide à la cuisine. Il a rapporté son assiette vide à la cuisine. என்றா அவன் தனது வெறுமையான தட்டை மீண்டும் சமையலறைக்கு கொண்டு வந்தார். அடுத்தது, j'ai rapporté une chaise du jardin. J'ai rapporté une chaise du jardin. என்றா நான் தோட்டத்திலிருந்து கதிரையை மீண்டும் கொண்டு வந்தேன் அல்லது எடுத்து வந்தேன். இந்த மூன்று வெர்புமே apporter, emporter, rapporter என்றா இதுக்குரிய விளக்கம் என்னன்னு சொல்லி இப்ப உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கும். இனி நீங்க பயன்படுத்தும் போது இந்த மூன்று வினைச்சொல்லையுமே நீங்க ஒரு வசனத்துல பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா கட்டாயம் இந்த மூன்று வினைச்சொல்லையுமே வந்து நீங்க பொருட்களை கொண்டு செல்றதுக்கு தான் நீங்க பயன்படுத்த வேணும். கொண்டு செல்றதுக்கோ இல்ல எடுத்து வாரத்துக்கோ இல்ல திருப்பி கொண்டு வாரத்துக்கோ தான் நீங்க பயன்படுத்த வேண்டும். மனிதர்களுக்கு அல்லது மிருகங்களுக்குன்னு சொன்னா அதுக்கு வேற வெர்ப் இருக்குது. அது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கிறேன். அதையுமே நீங்க போய் பாருங்க.